கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பரிசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பரிசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். The voice of God, தெய்வத்தின் குரலொலி நாம் கேட்கிறோம். அந்த தெய்வத்தின் குரலொலி நமக்கு ஆசீர்வாதத்தின் குரல் வழியாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் மீது அன்பும் பாசமும் பிரியமும் வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாயிருக்கிறது. நாளிலும் அவர்கள் கொடுக்கின்ற வார்த்தையை நாம் கேட்க நம்மை ஒப்புக்கொடுத்து கடந்து வரலாம். தூய ஆவியானவர் வழிகாட்டு. யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். யோசுவா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின. எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலியை எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது, மக்கள் நகரினுள் நுழைந்தனர். பாருங்கள், வார்த்தையை கேட்கிற பொழுதே உள்ளத்தின் ஒரு உணர்வு வருகிறது இல்லைங்களா? இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது தான் எரிக்கோ பட்டணம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் போகிற பொழுது அந்த எரிக்கோ கோட்டையை பட்டணத்தை சுற்றி கோட்டை அமைத்து அங்கே பாதுகாத்து உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாத அளவு அங்கு இருக்கிறார்கள். எப்படி அதை பிடிக்க முடியும்? இப்போ யோசுவா என்ன செய்யறா தெரியுங்களா? மக்களுக்கு சொல்றாங்க, 7 நாள் நாம் சுத்திட்டு வரலாம், அந்த இருக்கப்பட்ட சுத்திட்டு வரலாம். 7ஆம் நாள் எக்காலம் முழங்குற பொழுது நாம் எல்லாம் ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம், அவரை துதிப்போம், அவரை தோத்தரிப்போம் சொல்றாங்க. அப்படியே அவர் தோத்தரிக்கிற பொழுது அந்த எரிக்கோ கோட்டை சுவர்கள் உட்புறமாக விழுகிறது. இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அப்படியே எல்லாரும் உள்ள போக்குறாங்க. இந்த கருத்து ஏன் இந்த நாளில் இப்படி சொல்லுகிறார்? நண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் தடையா இருக்கலாம். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் தடையா இருக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு வர வேண்டிய காரியங்களா இருக்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு தடையா இருக்கலாம், தடையா அமைத்து இருக்கலாம். ஏதோ சூழ்நிலையில தடைகள் உண்டு பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நாம் ஆண்டவரை துதிக்கிற பொழுது, போட்டுகிற பொழுது அவர் தானே அந்த தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். யாசியாவில் 49ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், அவர் முன் செய்து எல்லா தடை நீக்கப்பட்டு உனக்கு உண்டானதை அவர் எடுத்து தருவார். மறைவிலத்திலே மறைத்து வைத்திருக்கிற கருவினை எடுத்து தருவார் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரமே, இன்று உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நிலை நமக்கு ஆசீர்வாதத்தை தடையா இருக்கிறது. ஏதோ நிலை கிடைக்கவில்லை. அந்த தடைகள் நீக்கப்பட வேண்டுமென்றால் நாம் துதிக்கணும், தெபிக்கணும். அந்த வார்த்தையை உள்ளடக்கி ஒரு பாடலாக கூட இருக்கும். அன்று நான் பார்க்கிற பொழுது, எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும், பாருங்க, எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறான். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். துதிப்போம், தடைகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரின் எங்கள் வாழ்க்கையிலே எதிர்க்கிற தடைகள் எல்லாம் இப்பொழுது நீக்கி பொழுதிருக்காமை தோத்தரிக்கிறோம். ஆண்டவரின் அப்பா, உம்முடைய மகிமையின் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில அனுபவித்து கண்டுபடியாக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக, ஆண்டவரே உம்முடைய அருளையும் ஆசிரியை பெற்றுக்கொள்கிற நாளாக, தடையெல்லாம் நீக்கி போடுகிற நாளாக, ஆண்டவரை தடையா இருக்கிற
பாவங்கள் எல்லாம் இறுக்கி உடைந்து போடுகிற நாளாக இருக்கிறதுக்காக நான் செலுத்துகிறோம். இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் ஒரு உங்களுடைய கிருபையை பெற்று மகிழ்கின்ற ஒரு நாளாக இருப்பதற்காக நான் செலுத்துகிறோம். துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை கேட்டு